கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து அவங்க சாமி டிஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, மாமாவுக்கு எந்த வித ஆபத்து வராது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து சாமி டிஸ்ட்டு ஆனாலும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குது, மனசுக்கே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லவும், அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, மாமாவுக்கு அப்படிலாம் எந்த ஆபத்துமே வராது, நாங்களாம் இருக்கிறோம்ல, அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சாமி டிஸ்ட்டையும் வந்து மனசே இல்லாமல் உடனே ஒரு கட்டத்தில் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக நேராக காளிமால்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லவும் இதை கெட்டதுமே காளியம்மாள் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னத்தை நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், அது எல்லாமே என்னுடைய பிளான் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சந்திரகலாவும் சிவனாண்டியே பார்த்துட்டு இருக்கவும் அந்த நேரத்தில் பூசாரி வராங்க. அப்போ உடனே வந்து காளியம்மாள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பூசாரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாகவே நீ சாமி வந்து நீ சொல்லிட்டீங்க, ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது நான் யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டோமா அப்படிங்கவும், இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லவும் உடனே பூசாரியும் பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ சந்திரகலா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அத்தைங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும், அதாவது உங்க மாமாவோட கதையை முடிக்கிறதுக்காக நான் தான் இப்படி பூசாரி கிட்ட சாமி வந்து இந்த மாதிரிக்கு நான் வந்து சொல்ல சொன்னேன், அதை தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சந்திரகலாவும் சிவனாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை நீங்கள் போட்ட பிளான்னா சரிதான், ஆனால் இது சரியாக பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்காக தான் நான் மாயாண்டியை வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கவும், அப்போ மாயாண்டி வராங்க. என்னம்மா என்ன அவசரமாக வர சொன்னீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படிங்கவும், மாயாண்டி உனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ராஜராஜனோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், அதனால பரவாயில்ல நான் வந்து முடிச்சிருந்தேன், எனக்கு எவ்வளோ பணம் தருவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீ எவ்வளோ வாங்குவோன்னு சொல்லி கேட்கவும், நான் 10 லட்ச ரூபா வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. உனக்கு 20 லட்ச ரூபா பணம் தர அப்படிங்கவும், என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, 20 லட்ச ரூபா பணம் தரீங்களா அப்படிங்கவும் உடனே வந்து சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரிக்கு அவ்வளோ சுலபத்தில் முடிச்சிட முடியாது அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு ராஜராஜனை முடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அவர் கூடயே ஒருத்தன் இருப்பான், அதுதான் அந்த வீட்டு மாப்பிள்ளை, அவன் லேஸ்பட்டவன் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரிக்கு அவனை தாண்டி நீ முடிக்கணும்னா ரொம்பவே கஷ்டப்படணும் அப்படிங்கவும் உடனே மாயாண்டி வந்து சிரிக்கிறாங்க. என்னை பற்றி என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சந்திரகலா வந்து காளிமால்கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்களே அவர்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கவும், அப்போ காளிமாலும் சொல்கிறாங்க, ஆமாம் மாயாண்டி நீ நினைக்கிற மாதிரிக்கு இது வந்து சாதாரணமாக முடிச்சிட முடியாது, ஏன்னா அவனை தாண்டி நீ ராஜராஜனை வந்து டச் பண்ணணும்னா பெரிய விஷயமாக்கும் அப்படிங்கவும், இங்கே பாருங்கம்மா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இன்னொரு 20 லட்ச ரூபா தாங்க அவனையும் சேர்த்து அவன் கதையை முடிச்சிருது அப்படிங்கவும், சரி அது உன்னால் முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாயாண்டி பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்பவுமே முடிஞ்ச மாதிரிக்கு நினச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சொல்கிறாங்க, சரி அவங்க 2 பேருடைய கதையை முடி, நான் பணத்துக்கு வந்து நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாண்டி சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ எல்லாருமே கோயிலுக்கு வரவும் அப்போ பாட்டிக்கிட்ட வந்து ஊர்க்காரங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாருமே இருக்கிறோம், ஆனால் ராஜா சேதுபதி ஐயாவும் அங்கே இருந்தாக்கி ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கும்போது உடனே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் காசிக்கு போயிருக்கிறாரு, கண்டிப்பாக வந்து இதெல்லாம் முடிஞ்சவருக்கு அப்புறம் வந்துருவாரு, அது மட்டும் இல்லாமல் காசில இருந்து தீர்த்தம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கவும் அவர் மனசு ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது, ஆனால் அங்கே கொஞ்சம் சில விஷயங்கள் பூஜையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அவருங்க வருவார் அப்படின்னு சொல்லவும் உடனே ஊர்க்காரங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராஜராஜன் அவங்க கார்த்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கவும் அப்போ மயில்வாகனம் அங்கேருந்து ஓடோடி வராங்க. என்னாச்சு எதுக்காக இப்படி வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். மயில்வாகனம் சொல்கிறாங்க, நம்ம வீட்டு பொண்ணுங்கள் எல்லாத்தையும் காணலை அப்படிங்கவும், அவங்களாம் இங்கே தான் எங்கேயாவது பேசிட்டு இருப்பாங்கயா அப்படின்னு வந்து பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை பாட்டி எல்லாருமே வந்து இங்கே தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ நான் வந்து பார்க்கும்போது யாரையுமே காணல் அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே வந்து எல்லாருமே பதட்டமாயிருந்தாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிற மயில்வாகனம் அப்படின்னு ராஜராஜனும் பாட்டியும் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம்மாம்மா எல்லாருமே இங்கே தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தாக்கா அவங்க யாருமே காணல் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மாப்பிள்ளை வாங்க நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ரேவதி ரோஹிணி சுவாதி இவங்க 3 பேருமே ஆளை காணலை. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனை பண்ணி பார்த்தாலும் ஃபோனை எடுக்கவே இல்லை. இதனால பார்த்தோம்னா பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாப்பிள்ளை இவங்க யாருமே காணலை அப்படின்னு ராஜராஜன் கேட்டுட்டு இருக்கும்போது உடனே மயில்வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு சகலை எனக்கு என்னமோ வந்து பயமாக இருக்குது, ஏதாவது வந்து பிரச்சனை வரப்போதோ, ஏற்கனவே அத்தை வேற வந்து பயந்துக்கிட்டே இருந்தாங்க, அதே மாதிரிக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பார்த்தோம்னா வந்து காளிமால் சிவனாண்டி முத்துவேல் அவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. அதே மாதிரிக்கு இங்கே பார்க்கும்போது பூசாரி வந்து கூப்பிடுறாங்க, அதாவது இந்த மாதிரிக்கு ராஜராஜனை வர சொல்லுங்க, ஏன்னா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி எனக்கு
என்னமோ வந்து பயமாக இருக்குமாப்ல, என்ன பண்ணுறதுக்கு தெரியல, 3 வரையும் எங்கே போனாங்களோ தெரியலையே, இப்போ சாமுண்டீஸ்வரி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் பாட்டி, நீங்கள் வந்து மாமாவை அழைச்சிட்டு போங்க, நான் உங்கள் 3 வரையும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதியா, கோயில் கும்பாபிஷேகம் முடியறதுக்குள்ளேயும் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போதோ தெரியல, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே வந்து மயில் வாகனத்திட்ட கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கவலைப்படாதீங்க, எப்படியும் அவங்க 3 வருவத்தை நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மாமா வேற இப்போ வந்து ஊரை சுற்றிட்டு வர போகிறாரு, அதனால வந்து மாமா கூட வேற ஒருத்தர் கண்டிப்பாக வந்து இருந்தே ஆகணும் அப்படிங்கும்போது, அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க, கார்த்தி இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து கார்த்தி பார்த்தோம்னா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இது கேட்டதுமே மயில் வாகனமும் சரி சகல நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அப்போ சந்திரகலா வந்து அவங்க காளிமாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னத்தை மாயாண்டி கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மாயாண்டி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறான், இப்போ வந்து காட்டுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக வந்து அவ்வளோதான் கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தியும் வந்து ராஜராஜன் கூட போகிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே சந்திரகலா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இதை தான் நான் எதிர்பார்த்தேன், 2 பேரும் போங்க, மாமனும் மருமகனும் போவீங்க, ஆனால் திரும்பி வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ராஜராஜன் வந்து சாமி வந்து அவங்க ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து அவங்க ஊரை சுற்றி வளம் வர்றதுக்காக போகும்போது கார்த்தியும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக மயில்வாகன் வந்து கார்த்தியை தனியாக கூப்பிடவும், உடனே சந்திரகலா வந்து கிட்ட நின்று அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது மயில்வாகனை கார்த்தி தனியாக அழைச்சிட்டு போய் ஏதோ பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது, உடனே கார்த்தி அவங்க 3 வரையும் காணல் அப்படிங்கிறாங்க. இதை வந்து சந்திரகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து அவங்க மயில் வாகனம் வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி அவங்க 3 வரையும் நான் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரேன், இப்போ மாமா வந்து தனியாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி நான் எப்படியாவது வந்து சீக்கிரமா நான் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை வந்து சந்திரா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ இவங்க 3 வரையும் காணலையா, இவங்க 3 பேர் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அதிர்ச்சி அடையவும், அடுத்தது இந்த விஷயத்தை பத்தி அவங்க காளிமட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது இவங்க கதையும் சேர்த்து முடிச்சலான்னு சொல்லி நம்ம பிளான போட்டோம், ஆனா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும், உடனே வந்து காளிமால்கிட்ட சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது அக்கா தங்கச்சி 3 வரை காணலையா, என்ன நடக்குது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்தது பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து அவங்க ஊரை வள வரதுக்காக அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாண்டி பார்த்தோம்னா சில ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கவும், உடனே வந்து சிவனாண்டி வந்து அவங்க மாயாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரிக்கு கார்த்தி வரல, அந்த ராஜராஜன் மட்டும் தான் வாரான், ஆனாலும் வந்து அவன் கதையை நீ முடிச்சிரு அப்படிங்கவும், உடனே வந்து மாயாண்டியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ராஜராஜனோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக அங்கே கார்த்தி வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க மாயாண்டியும் ஆட்களையும் போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. ராஜராஜன் வந்து ஊரை சுற்றி அவங்க வளம் வந்து நேராக வந்து கோயிலுக்கு வந்துருந்தாங்க. ராஜராஜனை பார்த்ததுமே இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது ராஜராஜன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதிர்ச்சி அடையவும், அப்போ அந்த மாயாண்டி என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து பதறி போய் நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வந்து கார்த்தி வராங்க. உடனே கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, மாமா வரமாட்டாருன்னு சொல்லி தானே நீங்களாம் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கவும், இங்கே பாரு இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும், உங்களோட திட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது, அதனால தான் நான் ஒரு திட்டம் போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி ரோஹிணி சுவாதி அவங்க 3 பேருமே வராங்க. அவங்க 3 பேரும் பார்த்ததுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இவங்க 3 பேரையும் காணல தானே இந்த மயில் வாகனம் சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்னன்னா 3 பேரும் வந்திருக்காங்களா அப்படிங்கவும், அப்போ உடனே கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்க திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் இவங்க 3 பேரையும் நான் தான் மறைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே சந்திரகலாவுக்கு தூக்கி வாரி போடுது, இவன் நம்மளையே வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திசை திருப்பதுக்காக இந்த மாதிரிக்கு 3 வரையும் இவனே அடைச்சி வச்சிருக்கிறான், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ இந்த மாயாண்டியோட நிலைமை என்னாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்திகிட்ட வந்து ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி எங்கள் 3 வரையும் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்க சொன்னால் நாங்களும் இருந்தோம், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இது எல்லாம் வந்து உங்கள் சித்தியை நாங்கள் வந்து திசை திருப்பதுக்காக இப்படி நாங்கள் பிளான் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அப்போ ரேவதிக்கு எல்லாமே புரியுது, ஓஹோ இதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஏன்னா உங்கள் அப்பாவை கதையை முடிக்கிறதுக்காக இவங்கெல்லாம் சேர்ந்து பிளானை போட்டாங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன கதை சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இந்த விஷயம் வந்து அத்தைக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.